ஓம் இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதானதே பதம் சமூடபஸ்ய பாகும் சுரே. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று மாத சதுர்த்தசி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஈரோடு கோட்டை கஸ்தூரி ரங்கநாத பெருமாள் உடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாச வருஷம் தை மாதம் 17ஆம் நாள். இன்று காலை 8 மணி 2 நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்றைக்கு அதிகாலை 3 மணி 4 நிமிஷம் வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்வூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. இன்று ராகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷராசி என்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதனால் வியாபாரிகள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் சில நெருக்கடிகள் வந்து போகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வேலையை பொறுத்தவரையிலே சமாளிச்சிருவீங்க. ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்களை பண்ணி முடிச்சிருவீங்க. நல்ல பேர் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக இன்ஜினியரிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் மாடலிங் செய்கிறவங்க, ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ், துணிக்கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரத்திங்கிராதேவி வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டாதீங்க. குறிப்பாக வேலை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. அப்பப்போ கொஞ்சம் மறதி வரும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காய்ச்சல், சளி, ஜுரம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம். சில பேருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, கேஸ்ட்ரோ சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரனும் குரு பகவானுடன் சேர்ந்திருக்கிறார். ஸோ குருச்சந்திர யோகம் இருக்குது. ஸோ அதனால் சில காரியங்கள்லாம் எதிர்பாராத வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக நிறைவேறாத ஒரு ஆசை, சின்ன ஆசையாக கூட இருக்கலாம், சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், நிறைவேறுவதற்கு வாய்ப்புள்ள நாள். வீடு கட்டும் யோகம் சிலருக்கு வந்து சேரும். அதே மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதோ ரீசனால் நின்று போயிருக்கும். அது சம்பந்தமான விஷயங்களில் இப்போ ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய காலம், ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தந்தை தாயுடன் இருந்த பிரச்சனை குறையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா மெடிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ், இல்லைன்னா ஃபார்மா கம்பெனி வச்சுருக்கிறவங்க, ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். உற்சாகமாக இருப்பீங்க. மனசில் ஒரு தெம்பு, தைரியம் வரும். அது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களை பொறுத்தவரை
நிதானமாக யோசித்து முடிவு எடுப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரை சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனம் தேவை. வேலையை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். விவசாயிகள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனை நினைத்து வழிபடுங்க. நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியால் சில நன்மைகள் கிடைக்கும். சனி, ராகு, கேது சில நெருக்கடிகள் கொடுப்பாங்க, சமாளிச்சிருவீங்க. பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அவங்களுடைய கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் அவங்க கொஞ்சம் விடாப்பிடியாக இருப்பாங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான கம்பெனியில் வேலை செய்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் சம்பந்தமான கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களை பற்றி சில பேர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, கண்டுக்காதீங்க, விட்டுட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் செய்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா யாரும் எதுவும் சொல்லி உங்களை குழப்பினாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு வெள்ளைப்பூக்கள், புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னி ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எல்லா விஷயத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அப்ரோச் ஸ்டபனாக இருக்காதீங்க. ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக, டயட்டீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அது சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும், அதே மாதிரி நர்சிங் படிக்கின்ற மாணவர்கள், லேப் டெக்னீஷியன் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. இருக்கிற வாகனத்தை கொடுத்துட்டு வேறு புது வெஹிக்கிள் வாங்குறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆயில், கேஸ், ஆர்ஓ வாட்டர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், சிஎன்ஜி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானுக்கு நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் எது ப்ரையாரிட்டியோ அதை இமீடியட்டாக பண்ணுங்கள். மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். பிஹெச்டி அல்லது ரிசர்ச் சம்மந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், வெளிநாட்டில் போய் ஸ்காலர்ஷிப்பில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஊழியர்கள், ஸ்டாஃப் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாபை பொறுத்தவரையில் கார்ப்பரேட் கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க, எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. சினிமா, சின்னத்திரை நடிகர், நடிகைகளாக இருப்பவர்கள், காமெடியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் சமாளிக்கிற தைரியம் வந்துடும். பணம் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறதெல்லாம் சந்திராஷ்டம நாட்களில் தவிர்க்கிறது நல்லது. வேலையை பொறுத்தவரையிலே
உயர் அதிகாரிகள், உங்களோட சுப்பீரியரோ மேனேஜரோ அவங்களோடெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பப்ளிஷிங் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கவங்க, பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ், ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். தந்தை தாயுடன் சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் சில பேருக்கு கசக்கும். அரசியல்வாதிகள் அவசரப்பட வேண்டாம். எந்த பெரிய முடிவும் சந்திராஷ்டம நாட்களில் எடுக்காதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் நடத்துகிறவங்க, ஸ்பா நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் ப்ரெஷர் இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை வீட்டில் காமிக்காதீங்க. பிள்ளைகளுடன் கொஞ்சம் அன்பு பாசத்துடன் நடந்துங்க. பெண்கள் நட்புகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்கள் உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம். ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கலைன்னா நல்லதுக்கே அது நாளைக்கு நடக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அரசாங்கம் சம்பந்தமான வேலையில் இருக்கவங்க, கான்ட்ராக்ட் ஜாப்பில் இருக்கவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பவர்களே, நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். மனசில் இருந்து சில சங்கடங்கள் விலகும். கல்யாணமாகி ரொம்ப வருஷமாச்சு, நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு மனசு கஷ்டப்படுபவர்களுக்கு, சம்பந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு, சில பேருக்கு நல்ல நியூஸ் சேரும். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நடக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ், ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் சம்மந்தமான வேலை எடுத்து பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. வில்லும் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்கள், 7 சனி நடக்கிறதுனால சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பெரிய முதலீடுகள், பிக் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. சொத்து விற்று வேறு சொத்து வாங்குறது, பழைய சொத்தை விற்கிறது, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரை லா ஸ்டூடெண்ட்ஸ், சட்டத்துறை மாணவர்கள், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு ஏற்ற பிறக்கம் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனை நினைங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீன ராசி என்பர்களே, புத பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமாக இருக்கணும். 7 சனி நடந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது சின்ன சேஞ்ச் தெரிஞ்சாலும் இமிடியேட்டாக டாக்டரை பார்க்குறது நல்லது. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். மனசை ரிலாக்ஸாக வச்சுங்க. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க, மீடியா நிறுவனங்கள் பணியாற்றுபவர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறவங்க, எடிட்டராக இருப்பவர்கள்,
மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, சாரி டிராப்பர் ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. வீட்டில் உள்ளவர்களோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. நன்றி, வணக்கம்.